வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருப்பரப்பு மகாதேவர் கோயிலை பத்தி தான். இந்த கோயில தமிழ்நாட்டுல தென்காசி மாவட்டத்துல இருக்கு. ரொம்ப பழமையான ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இது. இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்னவென்றா அதன் அழகான கட்டிடக்கலை மற்றும் செங்கல். இங்க சிவபெருமான் மகாதேவன்கிற பெயர்ல அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பக்தர்கள் இங்கு வந்து அவர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்றார்கள். நிறைய 100 வருஷ பழமையான இந்த கோயில் பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியமாயிருந்தது. பல மன்னர்கள் காலத்திலையும் வறண்டு பெருமை அடைஞ்சிருக்கு. இக்கோயிலின் வளர்ச்சியும் அதன் முக்கியத்துவமும் காலத்தா மாறாமல் இருக்குது. சைவ மதத்துல ரொம்ப முக்கியமான இந்த கோயிலுக்கு தினமும் பல பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க. வருஷா வருஷம் லட்சக்கணக்கான பக்தர் வந்து போய்கிட்டே இருக்காங்க. இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் மனநிறைவை அடைகிறாங்க. இங்க நடக்கிற விழாக்கள் எல்லாம் ரொம்ப விரிசையா கொண்டாடப்படுது. இந்த விழாக்களில் பங்கேற்க பல பக்தர்கள் தங்கள் குடும்பத்தோடு வருகிறாங்க. கோயிலின் விழாக்கள் அதன் மகத்துவத்தை மேலும் உயர்த்துகின்றன. சங்க காலத்துல இருந்தே இந்த கோயிலில் மக்களோட வழிபாட்டுக்குரிய இடமா இருந்து வந்திருக்கு. இந்த கோயிலின் முக்கியத்துவம் காலத்தா மாறாமல் பல தலைமுறைகளாகவும் தொடர்ந்திருக்குது. சங்க இலக்கியங்கள்ல சூட இந்த கோயில பத்தின குறிப்புகள் இருக்கு. இந்த கல்வெட்டுகள் அந்த காலத்து மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களின் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்றன. அந்த காலத்துல இந்த பகுதி பாண்டிய மன்னர்களோட ஆட்சியில இருந்துச்சு. பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு பெரும் ஆதரவு அளித்தனர். இதனால் கோயில வளம் பெற்றது. Ancient Tamil poet அந்த காலத்து மக்கள் இங்க வந்து சிவபெருமானை வணங்கிட்டு போன பத்தியும் அவர்களின் பக்தி உணர்வுலையும் சங்க இலக்கியங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இங்க நடந்த சடங்குகள் விழாக்கள் பத்தியும் சங்க இலக்கியங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவை அந்த காலத்து சமூகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றன. இன்னும் இந்த கோயிலில பல்வேறு விழாக்கள் சடங்குகள் நடந்து வருகின்றன. இது அதன் பாரம்பரியத்தை தொடங்குது. சோழர்கள் ஆட்சி காலத்துல திருப்பரப்பு மகாதேவர் கோயில இன்னும் பிரம்மாண்டமா விரிவுபடுத்தப்பட்டு சோழ மன்னர்கள் இக்கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள் கொடுத்தாங்க. நிலங்களையும் தானமா எழுதி கொடுத்தாங்க. சோழா கிங் சோழர்கள் காலத்துல இந்த கோயில மதுரீதியா ரொம்ப முக்கியமான இடமா உருவெடுத்தது. சோழ மன்னர்களோட ஆதரவு இந்த கோயிலோட கலைஞத்தையும் கட்டிட அமைப்பையும் மேம்படுத்திச்சு. சோழ மன்னர்களையும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் 2 பேரும் இந்த கோயிலுக்கு பெரிய அளவுல உதவி பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன் இங்க ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டினாரு. இந்த கோபுரம் அதன் உயரம் மற்றும் அதன் அழகான சிற்பங்கள் எல்லாம் சோழர் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சான்று. சோழா கிங் ராஜேந்திர சோழன் கோயில ஒரு புது மண்டபத்தை கட்டி கொடுத்தாரு. இந்த மண்டபம் அதன் பரந்த பரப்பும் அழகான சிற்பங்களும் கோயிலின் அழகை மேலும் உயர்த்தியது. இந்த 2 பேரும் கோயிலுக்கு நிறைய நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த நகைகள் மற்றும் பொருட்கள் கோயிலின் செல்வாக்கையும் அதன் மதிப்பையும் அதிகரிக்க செய்தது. சோழ மன்னர்களின் இந்த உதவிகள் கோயிலின் வரலாற்றில ஒரு முக்கியமான அத்தியாயமாகும். சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களும் திருப்பரப்பு மகாதேவர் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சாங்க. அதுலயும் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த 2 மன்னர்களும் கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள் வழங்கினாங்க. பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்திலையும் இந்த கோயில் தன்னோட பழமையையும் பெருமையையும் தொடர்ந்து காப்பாத்திக்கிச்சு. விஜயநகர பேரரசு காலத்திலையும் திருப்பரப்பு மகாதேவர் கோயில் அரசாங்கத்தோட ஆதரவை பெற்று வழங்கிச்சு. கிருஷ்ண தேவராயர் அச்சுத தேவராயர் போன்ற விஜயநகர் மன்னர்கள் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சாங்க. விஜயநகர் மன்னர்கள் இந்த கோயிலுக்கு கொடுத்த ஆதரவு இங்க இருக்கிற கலை வேலைப்பாடுகளையும் கட்டிட அமைப்புகளையும் இன்னும் அழகா மாத்தி காட்டியது. திருப்பரப்பு மகாதேவர் கோயில திராவிட கட்டிட கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்க ஒரு பிரம்மாண்டமான ராஜ கோபுரம் இருக்கு.
கோயிலோட பிரதான சன்னதியில சிவபெருமா மகாதேவர்ங்கிற பேர்ல அழுபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோயில் வளாகத்துல நிறைய மண்டபங்கள், அழகான தூண்கள், கண்கவர் செப்பங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாமே அற்புதமான வேலைப்பாடுகளோ வடிவமைக்கப்பட்டிருக்கு. திருப்பரப்பு மகாதேவர் கோயில நிறைய கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுகள் தமிழ்லையும் கிரந்த எழுத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. இதுல பல காலகட்டோட வரலாறு இருக்கு. இந்த கல்வெட்டுகள் மூலமா கோயிலோ வரலாறு, அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை, வியாபாரம், அரசியல் எல்லாத்தையும் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த கோயிலை தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்த சமய அறநிலையத்துறை தான் பராமரிச்சுட்டு வருது. கோயிலோட பழமை மாறாம பாதுகாத்துட்டு வராங்க. இங்க தினமும் பூஜைகளும் விசேஷ நாட்கள்ல சிறப்பு வழிபாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரப்பு மகாதேவர் கோயில் தமிழ்நாட்டுல இருக்க முக்கியமான பண்பாட்டு சின்னங்கள்ல ஒண்ணு. நிறைய 100 வருஷங்களா மக்களோட மத நம்பிக்கையை பிரதிபலிக்க இடமா இந்த கோயில இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில இந்த கோயில இன்றியமையாத இடத்தை பிடிச்சிருக்கு. திருப்பரப்பு மகாதேவர் கோயில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமும் கூட. வருஷம் இந்தியாவுல இருந்தோம், வெளிநாடுல இருந்தோம் நிறைய பேர் இந்த கோயிலை பார்க்க வராங்க. கோயிலோட கட்டிட அமைப்பு, சிற்பங்கள், வரலாற்று முக்கியத்துவம் எல்லாம் சுற்றுலா பயணிகளை ரொம்பவே கவர்ந்திருக்கு.